பிரைஸ் தி லார்ட். வேதம் என் மன மகிழ்ச்சி. எல்லாரும் வசனம் சொல்றதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வசனத்துக்குள்ள போலாம். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. சின்ன வசனம் தாங்க, சேர்ந்து படிச்சிடலாம். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும். இன்னொரு முறை சொல்லிடலாங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். சேர்ந்து சொல்லுங்க. அறிகிற அறிவினால். அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. என்கூட சேர்ந்து சொல்லுங்க. உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது. சூப்பரா சொல்லியிருக்கிறீங்க. வாங்க இன்னொரு முறை சொல்லிடலாம். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. என்கூட சேர்ந்து சொல்லியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வாங்க சேர்ந்து ஃபுல்லா சொல்லிடலாம். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. சூப்பரா சொல்லியிருக்கிறீங்க. வாங்க இன்னொரு முறை சொல்லிடலாம். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இந்த வசனத்துல தேவனை அறிகிற அறிவினால நம்மளுடைய வாழ்க்கையில கிருபைகளும் சமாதானங்களும் பெருகும் என்று போடப்பட்டிருக்கிறது. வேதத்துல அநேக தேவனுடைய கிருபைகளை பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவுலுடைய வாழ்க்கை. பவுல் சபையை துன்புறுத்தி கொலை செய்து வந்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அவனை சந்தித்தாருங்க. அவன் கண்களில் மீன் செதில்கள் போன்றவை விழுந்து அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய அறிகிற அறிவை அடைந்தாருங்க. அடைந்தது மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கான கிருபைகளை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட பிறகு அநேக பட்டணங்களுக்கு சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தாருங்க. இப்படி அவர் செய்ததுனால அவருடைய வாழ்க்கையில அவர் சென்ற இடங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் அவருடைய கிருபைகளும் சமாதானங்களும் பெருகிச்சு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அறிகிற அறிவை அடைந்த பிறகு அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்க. அப்படி சேர்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கிருபைகளும் சமாதானங்களும் பெருகும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வேதம் என் மன மகிழ்ச்சி.